புகழ்பெற்ற மனிதர் வாழ்ந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷனுக்கு கொண்டு வராங்க, ஏலத்துக்கு கொண்டு வராங்க கடன் பட்டதுனால அப்படின்னு சொல்றது தான் பிரச்சனை. ஏவிஎம் வந்து காலங்காலமா எடுத்துங்க சார் படம். அவங்களே படம் எடுக்காம ஒதுக்கிட்டாங்க சார். உருண்டை சுத்துற நின்றுச்சு சார். ஆமா சார், வருத்தமா இருக்கு சார். ஏவிஎம்னாலே அது எவ்வளவு பெரிய உள்ள போறதே பயப்படுவோம் சார். இன்னைக்கு 9 கோடி ஆயிடுச்சு கடன் அப்படிங்கிறாங்க. ஆமா, இதோட கெப்பாசிட்டி தெரியாதா சார்? நான் என்ன சொன்னா, சரி பண்ணிட்டீங்க, கடன் வாங்கிட்டீங்க, அதெல்லாம் முடியாதனால தானே ஆர்பிட்ரேட் வச்சு எல்லாம் பேசி கோர்ட்டுக்குன்னு போயிடுறாங்க. மறுபடியும் கோர்ட்டு நான் கேட்டா வந்து ஒரு வாய்ப்பு தரதா ஒரு வேலை. எல்லாருக்கும் வருத்தத்தை தான் சார் நம்ம ஷேர் பண்ணுறோம். இங்கே வந்து யாரும் ஏளனமா கேலியா கிண்டலாம் பண்ணல. வீட்டை பிரிக்க முடியாது சார், செங்கலாக எடுக்க முடியுமா? எடுத்துக்க முடியாது. அதனால கேட்டால் விற்று பிரிச்சுக்கலான்னு சொல்லிட்டு விற்று அவங்க பிரிச்சுன்னு போயிட்டாங்க சார். அப்படி போயிடும். ஏலத்துக்குன்னு வரும்போது தான் பிரச்சனை வரும். இங்கே இந்த இடத்துல வந்து சிவாஜியோட பயன்படுத்தின அத்தனை பொருட்களும் அங்கே வச்சு ஒரு கண்காட்சியை வைங்க, அவருடைய படங்களை வந்து ஒளிபரப்பு செய்யுங்க. அப்படி அதானே செய்யணும். அழிக்காம என்ன வேணா செய்யலாம். தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகவார ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். பிரபல நடிகர் திலகம் சிவாஜி வீட்டில் இன்னைக்கு வந்து அவருடைய வீடு ஜப்தி பண்ண போறாங்க. என்ன நடந்திருக்கும் சார்? நான் நினைக்கிறேன் ஜப்தி ஆகாதுதான் நினைக்கிறேன். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த நியூஸ் என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ஒரு 4 நாளாக ஓடிட்டு இருக்கு இந்த பிரச்சனை. என்னன்னா, சிவாஜி வீடு ஜப்தி பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னா, சாதாரண மக்கள்கிட்ட இருந்து அவங்க குடும்பத்தில் எந்த அளவுக்கு ஒரு உழுக்கிற ஒரு செய்தியாக இருக்குமோ, அது ராம்குமாருக்கு இருக்கட்டும், அவருடைய தம்பி பிரபுவாக இருக்கட்டும், அவங்க சகோதரிகளுக்கு, அவங்க ஒட்டுமொத்த அவங்க குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கௌரவ குறைச்சலான ஒரு விஷயம் தான். அதை தாண்டி வந்து கேட்டால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அவப்பேர் மாதிரி ஆகிற மாதிரி இருந்துச்சு. பரவலாக எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பேர்பட்ட வீடு சார் அது. ஆமாம், ஒரு புகழ்பெற்ற வீடு. ஜார்ஜ் டவுன் போக்கி அந்த வீட்டில் இருந்து. ஆமாம், அதுதான் சொல்கிறாங்க. அதனால வந்து ரொம்ப பெருமைக்குரிய வீடு சிவாஜின்ற. அந்த தெருவுக்கே போக்கு ரோடுன்னு வந்தது. ஆமாம். ஸோ அதனால் வந்து கேட்டால் இப்போது அந்த கம்பீரமாக இருக்குது அந்த பேர் வந்து சிவாஜி கணேசன் சாலைன்றதும் இந்த அன்னை இல்லம் இதெல்லாம் இன்றைக்கி இல்லை சார். நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 80களில் நான் சொல்கிறேன். 80களில் வரிசையாக வந்து அங்கே மக்கள் நிற்பாங்க. அவர் ஷூட்டிங் போகிறதா இருக்கட்டும், அதுவும் குறிப்பாக இந்த இண்டிபெண்டன்ஸ் டே, இந்த ரிப்பப்ளிக் டே டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வெளியில் அந்த சத்தியமூர்த்தி பவன் போகிறதா இருக்கும். அப்போது வழிநெடுக்கும் வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடியை கொத்தி, இதெல்லாம் நான் கண்ணால் பார்த்த காட்சி சொல்கிறேன். தேசிய கொடியோட கொத்திக்கிட்டு கொடியை கையில் வச்சுட்டு அப்படி நிற்பாங்க, வரிசையாக நிற்பாங்க குடும்பம். அவர் வெளியில் வரும்போது அவ்வளோ கம்பீரமாக இருக்கும். எனக்கு கண்ணிலே இருக்குது இப்போலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை வந்துட்டுன்னா அந்த ஒரு வீடு வந்து நமக்கு ஏற்கனவே பல விஷயங்கள் நடந்திருக்கும் தெரியும். சாலையில் வச்சுருந்த சிவாஜியோட சிலையை வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்தணும்னு சொல்லிட்டு நீதிமன்றமே அதுக்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு அது அங்கேருந்து அகற்றும் போதே கொஞ்சம் பரவலாக பேசப்பட்டது. ஏன் வந்து எவ்வளோ சிலைகள் இருக்குது, சிவாஜி சிலை அங்கே இருந்தாங்கன்னா சில பேர் வந்து பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுக்கப்புறம் அது குறிப்பிட்ட ஒரு இடத்துல வந்து அதை கொண்டு வந்து வச்சாங்க. கோட்டரபுரத்தில் இங்கே வந்து வச்சாங்க, தனியாக ஒரு இடம் பட்டணபாகத்தில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அது நம்ம பார்த்தோம். இப்போ தொடர்ச்சியாக வந்து கேட்டால் இது வந்து அரசு வந்து அதுக்கான பொறுப்பு. ஒரு சிலை வைக்கிறது எடுக்கிறதுன்றது அரசு வந்து ஒரு இது முழுக்க முழுக்க ஒரு குடும்பத்துக்கு உள்ள இருக்கிற பிரச்சனை. என்ன பிரச்சனை சார்? அது வந்து காரணம் என்ன? அடிப்படை காரணமே கேட்டால் சினிமா தயாரிப்பு. சினிமா தயாரிக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் சார். இப்போ 150 படத்தில் 125 படம் ஃபெயிலியர் ஆகுது. ஆமாம், 25 படம் ஓடுது. சினிமாவில் வந்து 2 தரப்பில் ஆட்டி படைக்கிறாங்க தயாரிப்பாளரில். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து படத்தில் இருக்கிற நடிக்கிற கதாநாயகன், ஆமாம், இன்னொரு பக்கம் இயக்குனர். இவங்க 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுறது தான் அங்கே. தயாரிப்பாளருக்கு ரோலே கிடையாது. பணம் போடுறவனுக்கு வந்து அவர் தான் முதலாளி என்ன கேட்டால். ஆனால் அவருக்கு பெரிய ரோல் இல்லை. இவங்க 2 தரப்புலையும் வந்து இயக்குனர் தரப்புலையும் நடிகர்களையும் நம்பியே சினிமா இன்றைக்கி இருக்குது. முன்னாடி தயாரிப்பாளர் நம்பி சினிமா இருக்கும். கதாநாயகர் இருப்பார், ஏன்னா கதாநாயகர் சம்பளம் வாங்குற இடத்துல இருக்கிறாரு. ஆமாம். இப்போ நிலைமை என்னாச்சு கேட்டால் இவனுங்க வந்து முதலாளி மாதிரி இருக்கிறாங்க. நடிகர்கள் வந்து இயக்குனர்கள், பிரம்மாண்ட இயக்குனர்கள் வேறு, பேர் வேறு. ஆமாம், 2 பேருமே பார்த்தீங்கன்னா அப்போ அவரோட கால்ஷீட் கிடைச்சா போதும். ஆனால் வந்து பரவலாக இருக்குன்னா இப்போ 125 படம் ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொன்னால் அப்போது நீங்கள் பார்த்துங்களேன். 150 படத்தில் 125 படம் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அப்போ அதனுடைய தயாரிப்பாளருடைய நிலைமை என்னன்னு பாருங்கள். அந்த நடிகர்கள்லாம் அவங்க தப்பிச்சுப்பாங்க சார். அவங்களுக்கான சம்பளத்தை கொடுத்துருவாரு. அவங்க சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க.
தயாரிப்பாளர் வந்து நிலைமை என்ன ஆகுன்னு பாருங்க. அவர் வீட்டை விற்று, அதை விற்று, காட்டை விற்று, அப்படிதான் பல தயாரிப்பாளர்கள் பிச்சைக்காரன் ஆக்கிட்டாங்க இல்ல, வச்சுக்கோங்களேன். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சார், இப்ப ராம்கோன பையன் தான் தயாரிப்பாளர் மாறி இருக்கான். துஷ்யந்த் நினைக்கிறேன் 2 படம் பண்ணாப்புல. சார் நான் என்ன கேட்குறேன்னா, சினிமாவில் வந்து எல்லாரும் படத்தை தயாரிச்சிட முடியுமா சார்? நான் கேட்குறேன். முடியாது. இங்கே நீங்கள் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், சொன்னால் சில பேர் கசப்பாக இருக்கும். இங்கே பிரம்மாண்ட தயாரிப்பாளர் தானே சங்கர். அவர் 100 கோடி கம்மியாலாம் ஒரு படமே எடுக்க மாட்டார். ஆனா அவர் படம் எடுத்தா 50 லட்சம். ஆனால் அவர் எடுத்தார் ஒரு கோடிக்குள்ள தான். 1 கோடிக்குள்ள. எது 1 கோடிக்குள்ள அப்படிதானே? உண்மைதான், உண்மைதான். அப்போ என்ன நீ ஏன் எடுக்கல? ஒரு 10 கோடியில் எட. அவர் காசாச்சு. இப்போ புரியுதுங்களா? அடுத்தவன் வந்து ஊர் தாலி அறுத்துட்டு நீங்கள் மங்களம் பாட வேண்டியது. இப்படி தான் சினிமாவே போயிட்டு இருக்கு. சினிமா தயாரிப்பு வந்து ஒரு சூதாட்டமாக ஆயிடுச்சு. இதுதான் உண்மை. அப்போ வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இப்போ முன்னாடி வந்து ஒரு அதுக்கான ஒரு குழு கதை கேட்கறதுக்கு ஒரு இலாகா இருக்கும் சார். கதை இலாகானே பேர் வரும். ஆமா, ஆமா, நீங்கள் ஆமா. டைட்டில் கதை குழு, விவாத குழுன்னு வரும். ஆமாம், கதை இலாகா அப்படின்னு சொல்லி வரும். இப்போ அதெல்லாம் கதைலாம் கிடையாது. நீங்கள் கதை தயாரிப்பாளர் வந்து கதைலாம் என்னன்னு கேட்கக்கூடாது. அவருக்கு யாரு கால் ஹீரோ? என்ன இயக்குனர் சங்கர் சார் அடுத்த படம் சொல்லிட்டாருங்க. அடுத்த படம் இயக்குறேன்னு சொல்லிட்டாரு. கதை என்னங்க, கதையில் என்ன ட்விஸ்ட் வச்சிருக்கிறாரு, எதுவுமே தெரியாது. கடைசியாக கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயாவது தப்பி தவறி வந்துட்டாங்கன்னா இங்கே என்னங்க நடந்துட்டு இருக்குதுன்னு கேட்டினா, ஒரு ஹீரோ வந்து அந்த படத்தில் வந்து சிஎம் கேண்டிடேட்டுங்க, அவர் வந்து இவிஎம் மிஷின்லாம் போட்டு உடைக்கிறாரு. என்னங்க இது லாஜிக்கே இல்லைங்க, எப்படிங்க ஒரு சிஎம் கேண்டிடேட் வந்து இவிஎம் மிஷின்லாம் போட்டு உடைக்க முடியும், அது போலிங் பூத்துலேயே போயிட்டு அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. கேட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த படம் கிடையாது. இந்த படத்தையும் கதை முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்க, தயாரிப்பாளர் கதை நீங்கள் கேட்கறதுக்கு இருந்தால் தானே நீங்கள் முதல்ல இது ஆமா. நம்ம படம் பார்த்தோம். ஒண்ணா தானே? கேம் சேஞ்சர் பிரம்மாண்டம் பார்த்தோம்ல, அவன் ராம் சரண் வந்து அவன் சம்பளத்தை வாங்கி போயிட்டான் சார். இவர் சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டார் சார். தில்ராஜ் வந்து திலாலங்கிரி ஆகிட்டார். அவ்வளோதான். இது தில்ராஜ் தல்ராஜ் ஆகிட்டார். லாஸு எப்படி எடுக்க முடியும்? ஒரு 150 கோடி லாஸ்ன்னு வச்சுங்க, எப்படி எடுக்க முடியும்? கண்டிப்பா. மறுபடியும் எப்படி எடுப்பார் அதை சொல்கிறேன் நான். அப்படி தான் லைக்கா வந்து இந்தியன் 1 எடுக்கிறேன் 2 எடுக்கிறேன்னு சொல்லி, இந்தியன் 2 எடுக்கிறேன்னு சொல்லிட்டு 3-4க்கு தேவையான அளவுக்கு வந்து ஃபுட்டேஜ் இருக்குன்றாங்க. அவள் கையெழுத்து கும்பிட்டாங்க வேணான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பெரிய நான் சொல்கிறதுக்கு என்ன, இப்போது உங்களுக்கு தெரியும் கேடி குஞ்சுமோன் வந்தார், வந்த வேகத்தில் பிரம்மாண்ட படம் எடுத்தாரு. ஆமாம், பிரம்மாண்டமாக எடுத்தார், வந்த வேகத்துக்கு திரும்பி போயிட்டார். ஆமாம். ஸோ இவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு ஏவிஎம் வந்து காலங்காலமாக எடுத்தவங்க சார் படம், அவங்களே படம் எடுக்காமல் ஒதுங்கிட்டாங்க சார். அந்த உருண்டை சுத்துற நின்றுச்சே சார். ஆமாம் சார், மனசு வருத்தமா இருக்கு. சார் ஏவிஎம்னாலே அது எவ்வளோ பெரிய உள்ள போறதே பயப்படுவோம் சார். அதான் சொல்கிறேன். செக்யூரிட்டி கட்டியாரே எதுக்கு போ. எத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்தது, எத்தனை சினிமாலேயே வந்து அந்த காட்சியை பார்த்துருக்குறோம் சொல்கிறேன் நான். அப்படி இருந்தது இன்றைக்கி வந்து என்ன ஆயிடுச்சு. அதனால் அவங்களுக்கு அப்போ நீங்கள் என்ன செய்யணும், சிவாஜி ப்ரொடக்ஷனே உங்களுக்கு தெரியும், சிவாஜி ப்ரொடக்ஷனே கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க லோ பட்ஜெட்லாம் அவங்க எடுத்தது கிடையாது. லோ பட்ஜெட்னா நான் அவங்க எடுத்த நடிகர்கள் சொல்கிறேன். ரஜினியை வச்சு எடுப்பாங்க, அதில் ஒரு கௌரவம். ஏன்னா பெரிய ஸ்டாரில் வச்சு எடுக்கணும். சாதாரண அதுல கூட சந்திரமுகி படம் அவர் ஹெல்ப் பண்றதுக்காக தான் எடுத்தாங்க. ஆமாம், ரொம்ப லாஸ்ட்ல இருந்துச்சு. அதுவே தெரியல சார், அதுவே தவறு தானே சார். இங்கே வியாபாரம்னா வியாபாரம் தான். ஹெல்ப் பண்ணுறதுக்காக எடுத்தாருன்னா அதுக்கப்புறம் வரலையே. ஏன் பிரபு எத்தனை படத்தில் நடிச்சார்? ஒரு 100 படங்கள் மேலே நடிச்சார். சிவாஜி ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு 10 படம் நடிக்க வேண்டியது தானே சொந்த தயாரிப்பில்? சொல்லுங்கள். இல்லை ஆமாம், இருக்கலாம் 1-2 படம் 4 படம் 5 படம், ஆனால் வந்து ரெகுலராக இல்லை. கண்டிப்பா. ஏன் விக்ரம் பிரபு வச்சு சொந்தமாக படம் தயாரிக்க வேண்டியது தானே? ஏன் விஷ்ணு விஷால் வச்சு எடுத்தீங்க? உங்கள் குடும்பத்தில் தானே இருக்கிறாரு விக்ரம் பிரபு. சொல்லுங்கள். அது வந்து ஈசன் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. துஷ்யந்த் வந்து ராம்குமார் போல், அது வேற. குடும்பத்துக்குள்ளே வந்து அங்கே ஸ்ப்ளிட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். நல்லா தெரியுது, வெளிச்சம் போட்டு தெரியுது. அவங்க தங்கைகள்லாம் வந்து கோர்ட்டுக்கு போனதெல்லாம் தெரியும். ஸோ ஏதோ வந்து சாந்தி தேட்டரை வந்து ஏதோ வந்து அது சம்மந்தமாக கூட சில அறிக்கையெல்லாம் விட்டுருந்தாங்கல்ல, நாங்கள் இது பண்ணிட போகிறோம் அதை பண்ண போகிறோம். ஏதோ நான் என்னென்னா முழுக்க அவங்க குடும்ப பிரச்சனை, அவங்களுடைய வாரிசுங்களுக்கு சிவாஜியோட சொத்துக்களை அனுபவிக்கிறதுக்கு உரிமை இருக்குது, எல்லாம் சரி. ஆனால் வந்து அது வந்து ஒரு விற்பனைக்கு வருது, ஒரு ஏலத்துக்கு வருது. விற்பனை கூட சொல்ல முடியாது. விற்பனைனா நீங்கள் பண்ணுறது விற்பனை. இப்போ நீங்களே விற்றுருந்தாலும் கூட என்ன சொல்ல போகிறாங்க, ஒரு கொஞ்ச நாள் பேச போகிறாங்க. என்ன பேசுவாங்க, சிவாஜி வீட்டை கூட விற்றுட்டாங்க சார். ஆமாம் சார் விற்றுட்டாங்க, என்ன சார் பண்ண முடியும்? எல்லாரும் அவங்களுக்கு 4 பிள்ளைங்க, 4 நாள் 8 ஆச்சு, அப்படியே 8 16 பெரிய இடம் சார். இதே டீனர்ல 24 கிரவுண்ட் ஒன்று. வேற என்ன சார், அந்த வீட்டை பிரிக்க முடியாது சார், செங்கலாக எடுக்க முடியுமா? எடுத்துக்க முடியாது. அதனால கேட்டால் விற்று பிரிச்சுக்கலான்னு சொல்லிட்டு விற்று அவங்க பிரிச்சுன்னு போயிட்டாங்க சார். அப்படி போயிடும். ஏலத்துக்குன்னு வரும்போது தான் பிரச்சனை வரும். ஏலம்ன்றது என்ன, எவிக்ஷன். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு.
எவிக்ஷனாக இருந்தாலும் சரி, இந்த ஆக்ஷன் இதெல்லாம் வந்துன்னா கொடுமையாக இருந்து சார் இது மானம் சம்மந்தப்பட்டதாகிடும். இப்போ சிவாஜியோட எவ்வளோ சொத்துக்கள் இருக்கு, நடிகர் திலகம்னு இப்போ பேர் நான் எடுத்தவர். சிவாஜியோட எவ்வளோ சொத்து இருந்து உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? சிவாஜி குடும்பத்துக்கு தான் தெரியும் எவ்வளோ சொத்து இருக்கு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியும்? இங்கே இருக்கிற இந்த தியேட்டரு, சாந்தி தியேட்டரு, சூரக்கோட்டையில் இருக்கிற வந்து வீடு, சொத்துக்கட்டு வீடு, அப்புறம் லேண்டு, இங்கே டிஎல்எஃப்ல இருக்குது, DLF இதுதான் தெரியும். கலைவாணர் இல்லம் இருக்குல்ல வீடு, அது அந்த வீடை வந்து அவர் தான் வந்து வாங்கிட்டாரு. ஒரு மார்வாடிக்கிட்ட அடகு வச்சு அதை மீட்ட முடியாமல் அது சிவாஜி வந்து வாங்கிக்கிட்டோன்னு சொல்லிட்டு சிவாஜிக்கு வித்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்போது எதுக்கு சொல்கிறேன்னா, இன்னும் எவ்வளோ சொத்துக்கள் இருக்குன்றதே நமக்கு தெரியாது தான், அவங்க குடும்பத்துக்கு தான் தெரியும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ வந்து இது ஆக்ஷன்றதுனால தான் ஏலத்துக்கு வருது அப்படின்னும் போது கேட்டால் அது ஒரு கௌரவ பிரச்சனை இல்லை. இல்ல சார், இப்ப 5 கோடிக்கு படம் புகழுக்கு ஒரு இழுக்கு இல்லையா? அப்போ அதனால தான் பேசுகிறாங்க. மற்றபடி சிவாஜியோட சொத்துக்களை விற்று சாப்பிட்றதுக்கு அவங்க பிள்ளைகளுக்கு உரிமை இருக்குது, பேரனுக்கு உரிமை இருக்குது, கொள்ளு பேரனுக்கு உரிமை இருக்குது, அவங்க பரம்பரையில் எல்லாருக்கும் உரிமை இருக்குது சார். ஆனால் வந்து ஒரு புகழ்பெற்ற மனிதர் வாழ்ந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷனுக்கு கொண்டு வராங்க, ஏலத்துக்கு கொண்டு வராங்க கடன் பட்டதுனால அப்படின்னு சொல்கிறது தான் பிரச்சனை. இல்ல சார், இப்ப துஷ்யந்த்கர் வந்து 5 கோடி ஆரம்பிச்சாராம், இன்னைக்கு 9 கோடி ஆயிடுச்சு கடன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், இது தன்னுடைய வந்து கெப்பாசிட்டி தெரியாதா சார் நான் என்ன சொன்னா, சரி பண்ணிட்டீங்க, வாங்கிட்டீங்க, கடன் வாங்கிட்டீங்க, அதை அமைக்கப்படாக பேசி முடிச்சிடணும்ல சார். முடிக்க முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ அவங்க குடும்பத்தில் நீங்கள் ஒரு 10 கோடி ரூபாய் பணம் இருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் கேட்குறேன். எப்படி இல்லாம இப்போ இருக்கு? அந்த வீடே நான் சொல்கிறேன், அந்த வீடே இப்போ வந்து 150 கோடின்றாங்க, கடன் 10 கோடி. அந்த வீட்டை வந்து நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் பேங்க்கில் கொண்டு போய் லோன் வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த கடனை அடைக்கிற அளவுக்கு பணம் கிடைக்குமே. 150 கோடின்றாங்க சார். ஆமா, 24 கிரவுண்ட் எப்படிதான் இருக்கட்டும், அது வந்து நீங்கள் வந்து ப்ரைவேட் பேங்க்கில் வைக்கிறீங்க, ஏதோ ஒன்று ஆக மொத்தம் பணம் புரட்டணும். உங்ககிட்ட இருக்கிற சொத்துக்களை வச்சு பணம் புரட்டி அந்த 10 கோடி நீங்கள் அடைச்சிருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லைல்ல. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வந்து டிஸ்பியூட் ஆகிற அளவுக்கு எதனால் ஆகுது? பல முறை ஒரு நாளில் நடந்துடாது இது என்ன. சரி, அப்படியே கூட நான் சொல்கிறேன் சார். இப்போ நமக்கு வந்து இந்த சிவில் மேட்டர்னால நம்ம வந்து கோர்ட்டில் என்ன நடக்குது, இவங்க என்ன அஃபிடேவிட்டில் இவங்க என்ன போடுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் வந்து இப்போ பிரபுவோட வீடு அது அப்படின்னு சொல்லி ராம்குமார் போடுறாரு. ஜப்தி பண்ண முடியாது, ஜப்தி பண்ண முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்து அது பங்கு கிடையாது, வந்து பார்த்தீங்கன்னா பங்கு இல்லைன்றாரு. எதில் பங்கு இல்லைன்றா, கடனில் பங்கு இல்லைன்றாரா, இல்லை துஷ்யந்துக்கு பங்கு இல்லைன்றாரான்னு தெரியல, பங்கு இல்லைன்ற அது பிரபுவோட வீடு. பிரபுவோட வீடுனா பிரபு தானே வந்து அஃபிடேவிட் போடணும், அங்கே உள்ள அந்த இம்ப்ளீட் பெட்டிஷன் போட்டு இது எனக்கு உரிமையான வீட்டை நீங்கள் எப்படி ஜப்தி பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொல்லி கேட்கணும்ல. ஆமா. அப்போ அங்கே ஏதோ ஒரு தள்ளுமுள் நடக்குது, அதுக்குள்ளே கோர்ட்டு சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ள சமரசமாக பேசி முடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும் இப்போலாம் எனக்கு கொஞ்சம் புரியவும் மாட்டேது சார். இந்த சமரசமாக பேசி முடிங்கன்னும் போது கேட்டிங்கன்னா, இந்த சமரசம்லாம் பேசி முடியாமல் தானே சார் கோர்ட்டுக்கே போயிடுறாங்க. ஆமா, வேற வழி இல்லாம தானே கோர்ட் போறாங்க கடைசியா. சமரசம்லாம் முடியாதனால தானே ஆர்பிட்ரேட் வச்சு எல்லாம் பேசி முடியாதனால தானே கோர்ட்டுக்குன்னு போயிடுறாங்க. மறுபடியும் கோர்ட்டு நான் கேட்டினா வந்து ஒரு வாய்ப்பு தருதா, ஒரு வேலை மீண்டும் கூட வந்து நீங்கள் ஒரு சமரசமாக பேசி ஒரு முடிவுக்கு வாங்க, கன்க்ளூஷன் வாங்கன்னு ஒரு கோர்ட்டு சொன்னால் கேட்பாங்கன்றதுனால கூட இருக்கலாம் ஒரு வேலை. பட் எப்படியோ சிவாஜி அவரோட சொத்து வந்து பாதுகாக்கப்பட்டால் போதும். இன்னொன்று சொல்கிறேன், சினிமாவில் வந்து சம்பாதிக்கிற சொத்துக்களை வந்து சில புத்திசாலிகள் வந்து வேறு வேறு லேண்டில் வேறு வேறு இதில் வந்து முதலீடு பண்ணி அவங்க வந்து அதை வந்து மல்டிபிள் பண்ணிக்க பெருக்கிக்கிறாங்க. சினிமாவில் சம்பாதிச்சு சினிமா தயாரிப்பிலே வந்து விட்டவங்க கடன்காரனாகிடுறாங்க, நம்ம பார்க்குறோம். இப்போ சிவாஜி வந்து இப்போ இவ்வளோ சொத்துக்கள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சிவாஜி ப்ரொடக்ஷன் வச்சுருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பேரளவுக்கு தான் வச்சுருந்தாரு. அவருக்கு சில படங்கள் எடுத்தது உண்மை தான், அறுவடை நாள்னு எடுத்தார். இன்னும் அவர் சிவாஜி ப்ரொடக்ஷன் வந்து அந்த காலத்துலேருந்து உங்களுக்கு தெரியும் பல படங்கள் அவர் எடுத்திருக்கிறார் தான். பட் இருந்தாலும் அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கு பொறுப்பான நபர்கள் அவருடைய தம்பி, அவங்க தம்பியை சார்ந்தவங்க இருந்தாங்க. ஒட்டுமொத்த நிர்வாகம் ஆமாம், மொத்தமே அவங்க தம்பியோட நிர்வாகத்தில் இருந்தது. பல சொத்துக்களை வாங்கி போட்டது அவங்க தம்பியோட சிவாஜியோட. ஆமாம், சண்முகம். சிவாஜியோட வந்து பணத்தை வந்து எதில் முதலீடு போட்டோம்னா எப்படி அது வந்து பெருகுன்றதை வந்து பண்ணார். அதுக்கு பிறகு அடுத்த ஜென்ரேஷனில் ஒருவேளை ராஜ்குமார் கூட கொஞ்சம் பண்ணியிருக்கலாம்னு வச்சுங்களேன். பட் இருந்தாலும் அடுத்த ஜென்ரேஷனில் வரும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களால நிற்க முடியாது. 3வது ஜென்ரேஷன் சுத்தமாக வந்து அது வந்து இப்போ ஏலத்துக்கே கொண்டு வந்துட்டாங்க. 4வது ஜென்ரேஷன் என்ன ஆகும்னு எனக்கு தெரில, சொல்கிறேன் நான். கண்டிப்பாக இது வந்து நம்ம வந்து என்னென்னா ஒரு அக்கறையின் பேரில் தான் நம்ம பேசுகிறோம். ஒரு சிவாஜியோட தொண்டர்கள், இன்னும் சிவாஜியோட ரசிகர்கள், அதை தாண்டி சிவாஜி மீது மதிப்புள்ள மக்கள் எல்லாருக்கும் ஒரு வருத்தமாக இருக்குது. என்னங்க சிவாஜி நடிகத்தில் வாழ்ந்த விட இப்படி ஜப்தி வாழ்ந்த விட எவ்வளோ பேர் புகழ் வாய்ந்த மனிதர். நமக்கே அந்த வருத்தம் இருக்கிறனால தான் கண்டிப்பாக நம்மளே அதுக்கு தான் சார். நமக்கே நானே சொல்கிறேனே. நானும் வந்து சில பேர் வந்து எனக்கு வந்து நேர்காணல் கேட்டாங்க,
ஆன்லைனில் கூட நான் சொன்னேன். என்னன்னு கேட்டா, எல்லாருக்கும் வருத்தத்தை தான் சார் நம்ம ஷேர் பண்ணுறோம். இங்கே வந்து ஏளனமாக கேலியாக கிண்டலாக பண்ணல. அதே சமயத்தில் சில குறைகள் இருந்தாலும் அந்த குறைகள் நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும்போது நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த இடத்துல வந்து கேட்டினா நான் வந்து ஒரு 3வது ஜென்ரேஷன், அது 4வது ஜென்ரேஷன் நான் சொல்கிறேன். வேறு தொழில் பண்ணணும். இப்போது இது வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு முதலா வச்சுட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட வச்சுக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியை. அந்த ப்ராப்பர்ட்டியை இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சு நீங்கள் பிஸ்னஸ் கூட நீங்கள் வந்து பண்ணி டெவலப் பண்ணலாம். ஆனால் அது என்ன பிஸ்னஸ் பண்ணுறோன்றது தான் முக்கியம். இங்கே சினிமாவே சூதாட்டமாக இருக்குது இங்கே ஏற்கனவே. நான் மறுபடியும் சினிமாவிலேயே கொண்டு வந்து நான் போடுவேன்னு சொன்னால் எப்படி? தாத்தா வந்து சினிமாவில் தாத்தா சம்பாரிச்சு அந்த சினிமாவில் சம்பாரிச்சு சொத்து வாங்கினாரு. நான் அந்த சொத்தை வந்து அடகு வச்சு மறுபடியும் நான் சினிமாலேயே கொண்டு வந்து நான் முதல் போடுவேன்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்? கண்டிப்பாக. அதை நீங்கள் வச்சு நீங்கள் என்ன சார் கேட்டால் ஒரு ஹாஸ்பிட்டல் ஆக்கலாம். இப்போ கூட நான் சொல்கிறேன், அதே சிவாஜியோட மாளிகையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் ஆக்குங்க, மக்களுக்கு பயன்படுற மாதிரி. அது எந்த மக்கள்லாம், ஏழை மக்களும் பணக்கார மக்களும் யாருக்கும்னு கேட்டால் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலாக மாற்றுங்க, இல்லை ஒரு மியூசியமாக கூட மாற்றுங்க. சிவாஜியோட ஒரு மியூசியமாக வைங்க, அது வந்து கண்காட்சியாக கூட வைங்க. இல்லை அது வந்து இந்த இடத்துல வந்து சிவாஜியோட பயன்படுத்தின அத்தனை பொருட்களும் அங்கே வச்சு ஒரு கண்காட்சியை வைங்க, அவருடைய படங்களை வந்து ஒளிபரப்பு செய்யுங்க. அப்படி அதானே செய்யணும். அழிக்காமல் என்ன வேணால் செய்யலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். சரிங்களா? நம்ம உங்களுக்கு வந்து 3 வேளை சாப்பாட்டுக்கு குறை இருக்க போகிறதில்ல. பரம்பரை சொத்துக்கு நிறைய சொத்துக்களை வாங்கி வச்சுருக்காரு. அதுலேயும் கூட ஒன்று கேட்டால் உங்களுக்கு வந்து ஆடம்பர வாழ்க்கை, இப்போ எல்லாரும் பரவலாக பேசுகிறது ஆடம்பர வாழ்க்கைன்றாங்க சார். ஆனால் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் ஒன்று இருக்குல்ல, அதுலேருந்து அவங்க வெளியே வந்து கீழே இறங்கிட முடியாது. இயல்பாகவே வந்து ஒரு வறுமைன்னு வந்தால் தான் அப்போ வந்து கீழே இறங்குவாங்க. ஆமாம். அந்த இருக்கிற சொத்துக்கள் அழிகிற வரைக்கும் அவங்க அந்த லக்ஸரி லைஃப்னுவாங்கள்ல, அதை விட முடியாது. ஏன்னா அதிலே ஊறிட்டாங்கன்னா அவங்களால மாற்றிக்க முடியாது. அதே ஸ்டேட்டஸ்லாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் நிறைய நடக்கும். ஒரு சின்ன ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன், கஷ்டமாக இருக்கும், வேறு வழி இல்லை, நீங்கள் கேட்டு தான் ஆகணும். சொத்து குவிப்பு வழக்கு இருக்குல்ல ஜெயலலிதா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சொத்து குவிப்பு வழக்கில் வந்து 4 பேர் ஜெயலலிதா அவர்கள், சசிகலா, இளவரசி, விஎன் சுதாகர் 4 பேர் சிறையில் வைக்கிறாங்க. சரிங்களா? ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் கேட்டால் வந்து கடைசியாக வந்து விடுதலை அடையும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே என்ன கேட்குறேன்னா இவ்வளோ பணம் வந்து கட்டணும்னு சொல்லி ஒரு அபராதம் விதிக்கிறாங்க. அபராதம் விதிக்கும்போது அந்த தொகையை வந்து சசிகலாவோ இளவரசிவங்கெல்லாம் வந்து கட்டிட்டாங்க. அதனால் அவங்க வந்து வெளியே வந்துட்டாங்க, ரிலீஸ் ஆகிட்டாங்க. ஆனால் சுதாகரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 1 கோடின்னு நினைக்கிறேன், 1 கோடியோ 4 கோடி சரியாக தெரியல எனக்கு. ஏதோ ஒரு தொகையை கட்ட சொல்கிறாங்க, 1 கோடின்னு நினைக்கிறேன். அந்த தொகையை கட்டினா வெளியே வந்துடலாம். அந்த தொகையை கட்டலைன்னா கூடுதலாக 1 வருஷம் இருக்கணும். அப்படிதான் ஜட்ஜ்மெண்ட் இருந்துச்சு. ஆனால் வந்து அந்த 1 கோடி அந்த பணத்தை கட்டாமல் கூடுதலாக 1 வருஷம் இருந்துட்டு வந்தார். யாருக்கும் தெரியுமா இது? சசிகலா ரிலீஸ் ஆகிட்டாங்க சார், இளவரசி ரிலீஸ் ஆகிட்டாங்க. பணம் இல்லையா அவர்கிட்ட? எப்படி தெரியும்? யாருக்கு தெரியும்? அவங்க மொத்தம் என்னன்னு கேட்டால் ஜட்ஜ்மெண்ட் கேட்டால் வந்து, ஆனால் அவர் வந்து ரிலீஸ் ஆகலை. என்னன்னு கேட்டால் 1 கோடி ரூபா அபராதம். அந்த அபராத தொகையை கட்டினாங்கன்னா அவரும் வந்துட்டு இருக்கலாம். இவங்க வந்து பணம் கட்டிட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க. ஆனால் வந்து அவர் வந்து 1 கோடி ரூபாய் பணம் வந்து கட்டலை. அதுக்கு என்ன காரணம்? உண்மையிலேயே பணம் இல்லையா, இல்லை கட்டினா வந்து அந்த பணம் எங்கேருந்து வந்து ஒரு கேள்வி வரும்னு சொல்லி கட்டலையா, என்னன்னு தெரியல. ஆனால் வந்து கூடுதலாக 1 வருஷம் இருந்துட்டு வந்தார். எப்படி பார்த்தாலும் சிவாஜியோட கௌரவம் தானே விஎன் சுதாகரனும், இல்லை? கண்டிப்பாக. அந்த குடும்பத்தில் என்ன சொல்லியிருக்கணும், யாரோ அட்வைஸ் பண்ணி சொல்கிறேன் நான். அப்போது அந்த குடும்பத்தில் ஸ்பிளிட் ஆனது நான் சொல்கிறேன். அவங்களுக்குள்ள உறவு முறையில் கொஞ்சம் உடஞ்சிருக்கு, சதஞ்சிருக்கு, விரிசல் இருக்குன்னு சொல்ல வரேன். அந்த இடத்துல விடக்கூடாது. இல்லை, நீங்கள் 3 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கலாம், 4 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கலாம் சார், அது வேற. ஆனால் வந்து கூடுதலாக 1 வருஷம் நீங்கள் வந்து 1 கோடி ரூபாய் வந்து பணம் வந்து அபராதம், அந்த அபராத தொகை கட்டினா நீங்கள் வெளியே வரலாம்னு கேட்டால் 1 நாள் கூட விடக்கூடாது. இல்லை சிறையில். அதானே சிவாஜியோட கௌரவம் தான். விஎன் சுதாகர்னா சிவாஜியோட கௌரவம் தானே. ஆமாம். சிவாஜியோட பேத்தியோட கணவர் தானே. சொல்கிறேன், அதெல்லாம் வந்து இப்படிலாம் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஆனால் நிறைய பிரச்சனை சார், அது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். குடும்பங்களில் நிறைய இருக்குது, டிவோர்ஸஸ் நிறைய இருக்குது குடும்பங்களில். ஒன்று தெரிஞ்சது ஒன்று தெரியாது. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள குடும்பங்களில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. அந்த சிக்கல்கள்லாம் தீர்த்துட்டாங்கன்னா இதுவாகிடும். சிக்கல் தீர்க்க முடியாமல் அப்படியே சிக்கல் மேலே சிக்கல் கேட்டால் அது இடியாப்பு சிக்கலாயிடும். கண்டிப்பாக தீர்க்கவே முடியாத அளவுக்கு. கன்வீனர்னு ரொம்ப ஒரு குடும்பத்துக்கு முக்கியம் சார். சிவாஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்வீனராக இருந்தார், ஒருங்கிணைக்கிறவராக இருந்தார். எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர்ஸில் ஒரு சொல்லில் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவருக்கே இவங்க தண்ணி காமிச்சாங்க, அது வேற விஷயம். பிரபு தண்ணி காமிச்சாரு, ராம்குமார் தண்ணி காமிச்சாரு. தண்ணி காமிச்சாருன்னா நான் ஏதோ தண்ணி அடிச்சாருன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுற போகிறீங்க. நான் சொல்கிறது தண்ணி காமிச்சேன்னா அந்த அளவுக்கு அலக்கழிச்சாங்கன்னு சொல்ல வரேன். சிவாஜியை அவ்வளோ கண்ட்ரோலாக வச்சுருந்தார் சார்.
ஆனாலும் பிரபு, குஷ்பு தெரியும். இல்ல அடுத்த ஜெனரேஷன் மாற மாற அது வேற மாதிரி அதே போகுது மாதிரி சார். வைஜெயந்தி மாலா உங்களுக்கு தெரியும்ல, அந்த ஸ்ரீபிரியாவோட அவங்க அக்கா பேர் வைஜெயந்தி மாலான்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் வந்து ராம்குமார். ஸோ இப்படிலாம் வந்து அவங்களுக்கு குடும்பத்தில் நிறைய வந்து அவருக்கு சிக்கல் தான் கொடுத்தாங்க. ஆனால் சிவாஜி எல்லாரையும் வந்து ஒருங்கிணைச்சார்ல, கட்டி போட்டு வச்சார்ல குடும்பத்தை. அந்த மாதிரி ஒரு கன்வீனர் இருந்தாங்கன்னா இப்போ இந்த மாதிரி பிரச்சனை வெளியே வராது. கண்டிப்பா எவ்வளோ சார். கடன் பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ வந்து சிக்கல் இருந்தாலும் வெளியே வராது. அங்கே கன்வீனர் இல்லாத போது அங்கே வந்து யாருடைய மூத்தவங்க பெரியவங்கன்ற பேச்சை மதிக்கணும். இப்போ ராம்குமார் தானே தலைவர், அந்த குடும்பத்துக்கு தலைவர் ராம்குமார் தான் ஒட்டுமொத்தமாக. சிவாஜி இந்த இடத்துல இப்போ ராம்குமார் தானே இருக்கிறார். அப்போ அங்கே வந்து அவருடைய பேச்சுக்கும் மதிப்பு இருக்கணும்ல சார். இங்கே தான் நம்ம ரிட்டையர் ஆனால மதிக்கிறது இல்லை யாரும். 60 வயசு மேலே யாரும் மதிக்கிறதே கிடையாது நம்மள. உண்மைதானே கண்டிப்பா சார்? கண்டிப்பா சார். எனக்கு இன்னும் ஒரு 6 வருஷம் இருக்குது, டெட்லைன் இருக்குது. இல்லை சார், எல்லாருக்கும் சொல்கிறேன், ரிட்டையர் ஆகிட்டா யாரும் மதிக்க மாட்டாங்க. இன்னும் வயசாகிடுச்சுன்னா சுத்தமாக வந்து யாரையும் மதிக்கிறது கிடையாது. ஒரு கன்வீனர் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் வெளியே லீக் ஆகி வெளியே வராது. அவங்க சொல்கிறதையும் கேட்கணும். அப்பாவாலே ஜெயிக்க முடியல, துஷ்யந்த் என்ன நினச்சிடணும், அப்பாவாலேயே வந்து ஒரு படம் தயாரித்து ஜெயிக்க முடியல, நம்ம ஏன் அந்த ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சிருக்கணும். சொல்கிறேன் நான். ஆமாம் உண்மைதான். அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை வந்து நம்ம வேணும். அப்பா வந்து ஏற்கனவே தயாரிப்பில் இருந்திருக்கிறாரு, சித்தப்பா இருந்திருக்கிறாரு, அவங்களால பண்ண ஜெயிக்க முடியல. அது இப்போ உள்ள காலகட்டத்தில் அதெல்லாம் முடியாது சார். நான் என்ன சொன்னேன், நீங்கள் அப்படியே கூட முயற்சி பண்ணுறீங்க, நீங்கள் ரொம்ப காசுனால பண்ணணும். ஒரு 2 கோடி 3 கோடி பிரச்சனை வந்து கேட்டால் அந்த பிரச்சனையை வந்து சொல்யூஷனை முடிக்க பார்க்கணும். ஏன்னா கௌரவம் இப்போ பாருங்கள் வந்து எல்லாரும் வந்து குற்றவாளி பேசும் பொருளா இருக்குல்ல. ஆமாம், இப்போ துஷ்யந்த் தானே கொண்டு போய் குற்றவாளியை நிற்க வச்சுட்டாங்க எல்லாருமே. சிவாஜி பேரன், சிவாஜி பேரன், சிவாஜி பேரன், அப்படி தானே ஒரு அவப்பேர் ஆகுது இல்லை. அதனால் ஆனால் நல்லபடியாக முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இறங்கியிருக்கிறாங்கல்ல, இப்போ ராம்குமார் வந்து மனு போட்டிருக்கிறாரு, அந்த வீட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றமும் கன்சிடர் பண்ணி நீங்கள் வந்து அமிக்கபலாக பேசி முடிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. 3.25 கோடி கடனை வந்து 9 கோடி ஆயிடுச்சு சார். அது உட்காந்து பேசிக்கிச்சு ஏதாவது பண்ணி வந்து பாதி கீதியாக குறைச்சி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வீடு வந்து ஏலத்தில் போகாத அளவுக்கு காப்பாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். பொறுத்தது பாப்பா என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார். நன்றி சார். தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலைய கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.